வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க்கு. இது பல நன்மைகளை நம்ம உடம்புக்கு தரும். இப்போ நான் தேவையான பொருட்கள் நெல்லிக்காவை இந்த மாதிரி நம்ம சீடு இல்லாமல் கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வாரத்தில் ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, பசங்க ஃபுட்டுலலாம் கருவேப்பிலை போட்டால் எடுத்து ஓரமாக வச்சிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுத்தா அதோட ஜூஸ் குடித்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் ஆலோவேரா, இதோடு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், நான் விட்டுட்டேன். அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா நான் ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். எந்த ஒரு கலருமே இல்லாமல் சூப்பராக ஒரு நல்லா சுவையான அறுசுவை உள்ளது. நெல்லிக்காயில் புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாமே இருக்கும். இதை மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிசல்ட்டோடு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இதோட கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் சுகரோ சால்ட்டோ எதுவுமே ஆட் பண்ணலை, ஆனாலும் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணுன்றவங்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை சுகர் வேணுன்றவங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.